இன்றைக்கும் அபிஷேகத்தை காத்துக்கொள் என்ற தலைப்பில் உங்களோடு பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் 33 வருஷம் மனிதனாய் வந்து மனிதர்களோடு வாழ்ந்து மனிதர்களுக்கு ஊழியம் செய்து முடித்துவிட்டு அவர் திரும்ப பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட வேண்டிய வேளை வந்தது. அப்பொழுது அவர் சீஷர்களை ஒலிவ மலைக்கு கூட்டிட்டு போய் அவர்கள் கண் பார்க்க அவர் மேகங்களுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த கடைசி நேரம் அவர்களுக்கு அவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 1:4 அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சீஷர்களுக்கு வற்புறுத்தி சொல்றார். 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இயேசு அவர்களுக்கு சொன்னார். இந்த சீஷர்கள் அது வரைக்கும் இயேசுவோடு ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்க. வியாதிகளை சுகமாக்குறது, பிசாசுகளை துரத்துறது, கடல் மேலே நடக்கிறது, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது, அப்படி ஒரு ரொம்ப கெத்தான ஒரு அதிகாரமுள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்க. மீண்டும் இயேசு இப்போ போயிட்டாலும் அந்த வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு அவங்க ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, அப்பொழுது 6வது வசனம் பாருங்க, அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, இப்போ ஏற்கனவே இயேசு என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள்னு அவர் ஒரு சப்ஜெக்ட் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க என்ன கேட்குறாங்க, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் தேசம் ரோமர்களுக்கு அடிமையா இருக்குது, நீங்க போறேங்கிறீங்க, போறதுக்கு முன்னாடி அவங்க கையில் இருக்கிற அந்த ஆட்சி அதிகாரத்தை வாங்கி யார் கையில் கொடுத்துட்டு போங்க, எங்க கையில கொடுத்துட்டு போங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு அதிகாரத்தோட தோரணையா வாழ்ந்துட்டாங்க ஒரு 3 வருஷம். திரும்பவும் அதே வாழ்க்கையை வாஞ்சிக்கிறார்கள். அதனால அவங்க அந்த உலக ராஜ்யத்தின் அதிகாரத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இயேசு என்ன சொன்னார்னா, அது உங்களுக்கு தேவையில்லாத காரியம் அப்படின்ட்டாரு. அடுத்த வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு தேவையில்லாத காரியம். ஏன்னா ராஜ்யத்தை பிடிப்பதும் ராஜாவா இருப்பதும் இயேசுவே விரும்பல. அவரே சொல்லிட்டாரு, என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல, பிசாசு ராஜ்யத்தின் சகல மகிமையை உனக்கு தருவேன்னு சொன்னப்ப போடான்ட்டாரு, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டாரு. அதை விட மகிமையான ஒரு அனுபவத்தை தான் ஆக்சுவலா இயேசு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அது அவங்களுக்கு புரியல. அதனாலதான் அடுத்த 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பீங்க பாருங்க. நீங்க ஏதோ இந்த இஸ்ரவேலுக்குள்ள ஒரு அதிகாரமுள்ள வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களை உலகம் மெங்கும் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழ வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த ராஜ்யத்தின் அதிகாரம் வேணுமா, பரலோக ராஜ்யத்தின் வல்லமை வேணுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. இதே மாதிரி இந்த சீஷர்கள் இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானோரை அவர்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்க. பிறவி சப்பானிய எழுப்பி நடக்க வச்சாங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்பினாங்க, சிறைச்சாலை கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைத்தார்கள், அவர்களுடைய நிழல் பட்டவர்கள் கூட சுகமானார்கள், தாங்களும் மரணத்தையே வென்றார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த உலக ராஜ்யத்தின் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தா கூட இவ்வளவு பவர்ஃபுல்லா அவங்க என்ன செஞ்சிருக்க முடியாது, வாழ்ந்திருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரையும் அவர் தருகிற அபிஷேகத்தையும் பெற்ற சீஷர்கள் ஆசீர்வாதமாக வாழ்ந்தாங்க. இந்த 2025க்குள்ள பிரவேசிக்க போகிறோம்.
நமக்கு தேவன் சொல்ற ஆலோசனை என்ன தெரியுமா? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அதாவது புது வருஷத்துக்குள்ள நல்ல பரிசுத்த ஆவியின் நிறைவோட செல்லுங்க, அபிஷேகத்தோடு நீங்கள் செல்லுங்கள். அபிஷேகம் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் ஊற்றப்படுதல், தலையில எண்ணெயை ஊற்றுவாங்க, அதுக்கு பேர் தான் அனாயிண்டிங். ஆனா புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் என்ற அனுபவம் அந்நிய பாஷைகளை பேசுவது. ஆவியானவர் நமக்குள்ள வந்த உடனே அந்நிய பாஷை வரத்தை நமக்கு கொடுக்கிறார். அதுல நம்ம பேசி ஜெபித்து துதித்து மகிழ்ந்திருப்பது தான் அந்த அபிஷேகம். சங்கீதம் 81:10 சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை விரிவாய் திறனா அப்படி திறக்கிறதா இல்ல, நல்ல வாயை திறந்து சத்தமா அந்நிய பாஷை பேசு, நான் என்ன செய்வேன், பாத்திரத்தை நிரப்புவேன். அப்ப 2025க்கு போறோம். நம்ம ரொம்ப மதிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ரொம்ப வாஞ்சிக்க வேண்டியது எதை தெரியுமா? எதை பெருசா நீங்க நினைக்கணும் தெரியுமா? அபிஷேகம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, அபிஷேகம் தான் எல்லாமே. நம்பர் 1, அபிஷேகம் நமக்கு போதிக்கும். 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் என்ன செய்யும்? சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் குறித்து சொல்லிக் கொடுக்கும். 2வது, அபிஷேகம் நம்மை தைரியப்படுத்தும். இன்னைக்கு அதான ரொம்ப தேவை. நிறைய விஷயங்கள்ல நம்ம பின்னடைந்திருப்பது, தோற்று போவது, தயங்கி கொண்டிருப்பது, முன்னேற முடியாம இருப்பதற்கு காரணம் தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை. அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. பேதுரு யோவான்லாம் ஒரு காலத்துல பயந்துட்டு இருந்தவங்க. பேதுரு இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி சென்ற போது ரோம போர்ச்சேவகர்களுக்கு பயந்து இயேசுவே எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு மறுதலித்தவன் இந்த பேதுரு. ஆனால் அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு எப்படி இந்த தைரியம் அவர்களுக்கு வந்தது? அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள். 3வது, பாவ பழக்க வழக்கங்களை முறிக்கும், அடிமைத்தனங்களை முறிக்கும். அடிக்ஷன் சொல்றாங்கல்ல, நிறைய பேர் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறோம். நம்ம அதை விடணும்னு நினைச்சாலும் அது நம்மளை என்ன செய்ய மாட்டேங்க, விட மாட்டேங்க. சின்ன பிள்ளைகள்ல இருந்து சின்ன பிள்ளைகள் போனுக்கு அடிக்டா இருக்கிறாங்க. அப்புறம் வயசான தாத்தா வரைக்கும் போனுக்கு அடிக்டா இருக்கிறாங்க, அது வேற விஷயம். வளர 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 பல்வேறு பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமை. அது நம்மளை குத்துது, கொடையுது, அது நம்மளை வீணாக்குது, பாழாக்குது, தெரிஞ்சாலும் விட முடியல. ஏசாயா 10:27 சொல்லுது, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். தமிழ்ல அபிஷேகத்தின் அப்படின்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங் அப்படின்னு போட்டிருக்கு. அபிஷேகத்தினால் நுகம்னா தெரியுமில்ல, மாட்டுக்கு மேல வச்சிருப்பாங்க ஒரு நுகம். நுகம் பூட்டப்பட்டு விட்டால் அந்த மாடு அடிமை. அந்த மாடு எவ்வளவு ஜல்லிக்கட்டு காளையாக இருந்தாலும் அது கோழையாக மண்டையை ஆட்டிக்கொண்டு அங்க ஒருத்தன் மேல உட்காந்து ஐ ஐ அப்படின்மா, அதுக்கு தலையை ஆட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அடிமைத்தன நுகத்தை அபிஷேகம் முறிக்கும். நீங்கள் விடுதலை அடையலாம். 4வதாக, வியாதி சுகமாகும். யாக்கோபு 5:14 சொல்லுகிறது. யாக்கோபு 5:14, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. அப்ப அபிஷேகத்தில் நிரம்பும் போது நமக்கு வியாதி சுகமாகும். 5வது, கடன் பிரச்சனை மாறும். 2 ராஜாக்கள் 4:7, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். எண்ணெயை விற்று கடனை அடைச்சு ஜீவனம் பண்ணுங்க. அந்த எண்ணெய் தான் அபிஷேகம். அபிஷேகம் நம்மை நிரப்பும் போது நாம் கடனையும் அது அடைக்க, அதுக்கப்புறம் நம்முடைய பிழைப்புக்கும் அது போதுமானதாக இருக்கிறது. 6வதாக,
வெற்றியை தருகிறது. சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுங்க. சத்துருக்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துகிறீர். வெற்றியை தருகிற அபிஷேகம். 7வது, ஐக்கியத்தை கொடுக்கிறது. உறவுகளை கட்டி எழுப்புகிறது. உறவினர்களுக்குள் சமாதானம், குடும்பத்திற்குள் சமாதானம். சங்கீதம் 133:1, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடியின் மேல் வடிகிறதும் அங்கிகள் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு அது, அந்த நல்ல தைலம் தான் அபிஷேக தைலம். அந்த அபிஷேகம் நம்மளை சமாதானம் உள்ளவர்களாக்கும். அபிஷேகம் நல்ல குணசாலிகளாக்கும். அபிஷேகம் நம்மை ஐக்கியப்படுத்தும், ஒருமனப்படுத்தும். 8வது, ஊழியத்தை வல்லமையாய் செய்ய வைக்கும் இந்த அபிஷேகம். லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இயேசு அந்த அபிஷேகத்தில் நிரம்பி வல்லமையாய் ஊழியம் செய்தார். 9வது, மகிழ்ச்சியை கொடுக்கிற அபிஷேகம். சங்கீதம் 45:7 சொல்லுகிறது, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலுமை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆனந்த தைல அபிஷேகம். அந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது மகிழ்ச்சி உண்டாகிறது. கடைசியா 10வதாக தெய்வீக பாதுகாப்பு, டிவைன் ப்ரொடெக்ஷன். 1 நாளாகமம் 16:22, 1 நாளாகமம் 16:22 சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாதிருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு தேவனே பாதுகாப்ப கொடுக்கிறார், யாரும் நம்மை தொட முடியாது. அப்ப அபிஷேகம் தான் எல்லாம். தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது, ஊழியத்தை நல்ல வல்லமையா செய்ய முடிகிறது, சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துகிறது, வெற்றியை தருகிறது, பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்து கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறது, வியாதியை சுகமாக்குகிறது, பாவ பழக்க வழக்க அடிமைத்தனங்களை முறிக்கிறது, நம்மை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்காமலேயே அபிஷேகம் நம்மை போதித்து சரியான பாதையிலே நடத்துகிறது. அபிஷேகம் தான் எல்லாம். இந்த எல்லாவற்றுக்கும் எல்லாமான அபிஷேகத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், அபிஷேகத்தை பெறலனா புது வருஷத்துக்குள்ள போகாத, இப்ப இருந்து சாப்பிடாத. ஆமா, வைராக்கியமா முழங்கால் போட்டு எனக்கு அபிஷேகம் வேணும்னு கேளு. ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள். நல்ல அந்நிய பாஷை இப்ப இருந்து பேசிக்கிட்டே இரு. புது வருஷத்துக்குள்ள போகும்போது ஒரு ஆவியின் நிறைவோட நம்ம கடந்து செல்லணும். என்ன, ஏற்கனவே நான் சொன்னேன், அபிஷேகம் என்பது அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் என்று. இந்த அபிஷேகத்தில் வல்லமை இருக்கணுங்க. காரணம், ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவியிலே அனலாயிருங்கள் என்று ரோமர் 12:11 பார்க்கிறோம். சுருக்கமா சொல்ல போனா, தண்ணி சூடா இருக்கணும், குளிர விட்டுறாதீங்க அப்படின்னு அர்த்தம். என்ன, அப்ப வல்லமை இருந்தா தான் கிரியைகள் வெளிப்படும். இல்லாட்டினா சும்மா அந்நிய பாஷை பேச வேண்டியதா. நிறைய பேர் சும்மா அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்பயாவது பேசுறது. ஏன்னா நம்மளுக்கும் அபிஷேகம் பெற்றிருக்கோம், நமக்கும் அப்படி பேசி பழக்கம் இருக்கிறதுனால பேசுகிறோம். ஆனால் வாழ்க்கையில் வல்லமை இல்லை. வாழ்க்கையில் பலவிதமான அடிமைத்தனங்கள், கோழைத்தனங்கள், வியாதி பலவீனங்கள், கடன் பிரச்சனை, பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள், மகிழ்ச்சி இல்லை, ஊழியத்தில் எந்த பலனும் இல்லை, பாதுகாப்பு இல்லை. என்ன காரணம்? ஒன்று, நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கல, அல்லது நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் அனலா இல்லை, வல்லமையா இல்லை. என சங்கீதம் 23:5 பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பேருடைய பாத்திரம் எப்படி இருக்குது? காலியாக இருக்குது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உன் பாத்திரம் நிரம்பி இருக்குதா காலியாக இருக்குதான்னு கேளுங்க.
பாத்திரம் எப்படி இருக்கணும்? நிரம்பி இருக்கணும். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, இந்த அபிஷேகத்தை இழந்து போகாமல் இருக்க சில தீர்மானங்களை நீங்க எடுத்து புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அந்த தீர்மானங்கள் தான் உங்களுக்கு அபிஷேகத்தை பெருக பண்ணும். இல்லாட்டினா உங்களால் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாது. உங்களுக்கு வாழ்க்கையில் வல்லமை இருக்காது, மகிமை இருக்காது. சில நல்ல தீர்மானங்கள் எடுங்க. உங்களை அறியாமல் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வற்றி கொண்டே இருக்கும். ஓட்ட பாத்திரத்திலேருந்து ஒழுகிற மாதிரி ஒழுகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆலயத்துக்கு வந்து அபிஷேகத்தில் நிரம்பிட்டு போவீங்க, அது 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஒழுகிறோம். அப்புறம் வாரம் ஃபுல்லாக பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், துன்பம், பலவீனம், வியாதி, எரிச்சல், துர்க்குணம், அசுத்தம். இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயமாக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு அபிஷேகம் தேவை, வல்லமை தேவை. ஆமாம், அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்துருங்க. புது வருஷத்துக்குள்ளே சும்மா போயிடாதீங்க, அபிஷேகத்தோடு போங்க. போகிறது மட்டுமல்ல, அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள நல்ல தீர்மானங்களோட போங்க. 5 காரியங்களை உங்களோட பேச போகிறேன். முதல் காரியம் என்னவென்றால், தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணாதீங்க. தேவ பக்தியை அசட்டை பண்ணாதீங்க. அசட்டை பண்ணீங்கன்னா அபிஷேகம் குறையும். தேவ பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, முதலிடம் கொடுத்தீங்கன்னா அபிஷேகத்தின் அளவு கூடும். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? பணம் அல்ல அபிஷேகம். சொல்லுங்க. மருந்து மாத்திரை எல்லாம் அபிஷேகம். சொல்லுங்க. இந்த உலகத்தில் 4 பேர் நம்மளை நல்லா பேசணுங்கிறது கிடையாது, அபிஷேகம். சொல்லுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம அபிஷேகத்தை அடகு வச்சுட்டு ஓடிடுவோம். வேதத்தில் பாருங்க, ஆதியாகமம் 25:34, ஆதியாகமம் 25:34. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணினான். இங்க சேஷ்ட புத்திர பாகம்ங்கிறது அதுவும் அபிஷேகத்துக்கு அடையாளமானது, தேவனுடைய அனுகிரகத்துக்கு அடையாளமானது. ஏசா அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணினான். எதுக்கு? எதை வித்தான்? ஒரு நேர சாப்பாட்டுக்காக ஆயுள் நாள் முழுவதும், ஏன் ஆயுள் மட்டுமல்ல, 1000 தலைமுறைக்கு அனுபவிக்க வேண்டிய அபிஷேகத்தை விற்றுவிட்டான். அதனாலதான் அவனை சீர்கெட்டவன் அப்படின்னு போட்டிருக்கு. நான் அறிவில்லாதவன். யாராவது ஒரு நேர சாப்பாட்டுக்காக 1000 தலைமுறை அனுபவிக்க வேண்டியதை, யாக்கோபுக்கு அந்த பாக்கியம் கிடையாதுங்க. ஏன்னா அவன் மூத்தவன் அல்ல, இளையவன். அவனுக்கு சேஷ்டபுத்திர பாக பங்கு கிடையாது. ஆனா அவன் எவ்வளவு விவரமா இருக்கான் பாருங்க. அவனுக்கு இந்த கூழ் முக்கியம் இல்லையா, 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம் முக்கியம்னு அவனுக்கு இருக்கிற அறிவு இவனுக்கு இல்லை. வேட்டையாடிட்டு வர்றான் ஏசா களைப்போட. அவன் மூத்தவன், சேஷ்டபுத்திரன். இவன் கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் தான் கேட்குறான். அவன் விவரமா என்ன சொல்றான்? அப்ப நீ சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு வித்துரு, நான் இந்த கூழை தாரேன் அப்படின்னா அவன் என்ன சொல்லணும்? மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்க மாட்டேன். இன்னைக்கு பல சந்தர்ப்பங்கள் இப்படித்தான் வருது. ஜபமா வேலையா? சொல்லுங்க. பார்த்தீங்களா உள்ள போகுது? பார்த்தீங்களா? வேலை வேலை முக்கியம், வருமானம் முக்கியம். சரி, ஊழியமா ஊர் சுற்றுவதா? வராது. ஊர் சுத்தணும், வாய்ப்பு கிடைக்காது. இப்பதான் டூர் போவாங்க, மற்ற எந்த நேரமும் டூர் போக மாட்டாங்க. சும்மா நிற்கிற நேரமெல்லாம் டூர் போக மாட்டாங்க. எப்பதான் டூர் போவாங்க? சுத்திகரிப்பு ஜபத்துக்கு மட்டும்தான் டூர் போவாங்க. முக்கியம். வேதமா பணமா? பணங்க. பணம் முக்கியம், காசு காசு முக்கியம், பணம் முக்கியம். வேதமாயா முக்கியம்? காலைல எழுந்து பைபிளையா வாசிக்கணும், வேலைக்கு போகணுமியா, சம்பாதிக்கணுமியா? தேவனுடைய காரியமா உலக காரியமா? பரிசுத்தமா பாவமா? நமக்கு நல்லா தெரியுதுங்க. ஆனாலும்
எதை வித்து எதை வாங்குறோங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியமாக நினைத்து கூளை கவர்ச்சித்தான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு உலக காரியம் கவர்ச்சியா தெரியுது, தேவ பக்தியை வித்துறாங்க. 2025 போகும்போது ஒரு நல்ல தீர்மானத்தோட போங்க. என்ன, நான் எதுக்கு முதலிடம் கொடுப்பேன், எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்? தேவ பக்தி, ஜெபம், வேத வாசிப்பு, ஊழியம், கர்த்தருடைய பிரசன்னம், உண்மை, நீதி, பரிசுத்தம், ஆத்தும ஆதாயம், தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு நான் முதலிடம் கொடுப்பேன் என்ற தீர்மானம் எடுக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா விளங்கிக்கோங்க, தேவனுடைய காரியத்தை நீங்க அசட்டை பண்ணும் போதெல்லாம் அபிஷேகத்தை இழக்கிறீர்கள். தேவனுடைய காரியத்துக்காக ஒருவேளை உலக காரியங்களை அசட்டை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபிஷேகத்தின் அளவு உங்களுக்கு கிரையும் செலுத்தாம கிடைக்காதுங்க. சும்மா அபிஷேகம் கிடைக்குமா? கிடைக்காது. சீமோன் என்ற மாயவித்தைக்காரன் காசு பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த அபிஷேகத்தை கேட்கிறான். இது காசு பணத்துல வாங்குற விஷயம் கிடையாது. இதற்காக நம்ம செலுத்த வேண்டிய கிரயம் என்ன தெரியுமா? உலக ஆசாபாசங்களை தூக்கி எறியணும், சிற்றின்மங்களை தூக்கி எறியணும். டேவிட் வில்கர்சன் ஒரு ஊழியக்காரர் இறந்துட்டாரு. ரொம்ப வல்லமையான ஒரு தேவதாசர். ஆமா, எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்கிற புத்தகத்தை எழுதின லியோனார்ட் ரெவன்ஹில் அப்படிங்கிற அந்த ஊழியர்களோடலாம் சேர்ந்து ஊழியம் செய்த ஒரு பெரிய வல்லமையான தேவ மனிதர். அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்தவர். சமீபத்தில் தான் இறந்தார். அவர் தன்னுடைய இளம் பிராயத்தில் 23 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் முதல் சபையை அவர் பொறுப்பெடுத்து நடத்திட்டு இருக்கிறார். நல்ல உற்சாகமா அவர் ஊழியம் செய்கிறார், நல்லா போதிக்கிறார். மக்கள் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. ஒரு 100 பேர் அந்த சபைக்கு வர்றாங்க. 28 வயசுல அவரு யோசிக்கிறார், ஆண்டவரே 5 வருஷமா நான் ஊழியம் செய்றேன், மக்கள் உற்சாகமா இருக்கிறாங்களே தவிர வேற முன்னேற்றம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற்றம் இல்லை, சபையும் வளரல, எந்த ஒரு தேவனுடைய கிரியையும் இல்லை. போறோம், சர்ச்சு நடத்துறோம், வாரோம், அவரவர் வேலையை பார்க்கிறோம். இப்படியே இருக்குதே, இது சரி கிடையாதே அப்படின்னு ஒரு நாள் ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு போய் ஒரு சினிமா படத்தை போட்டு பார்த்துக்கிட்டே யோசிக்கிறாராம். அவர் சொல்றாரு, அது என்னுடைய வழக்கம். ஒவ்வொரு நாளும் நான் ஆராதனை முடிச்சு போன உடனே ஒரு படம் பார்ப்பேன். யாரு? பாஸ்டர். ரொம்ப தப்பான படமெல்லாம் பார்க்க மாட்டாரு, நல்ல தேவ மனிதர் தான். ஆண்டவர் அவரோட இடைப்பட்டாராம். நீ உன்னுடைய ஊழியத்துல ஒரு வல்லமையான காரியத்தை எதிர்பார்க்கிறீனா, நீ இந்த திரைப்படம் பார்க்கிற நேரத்தை எனக்கு கொடுன்னு சொன்னாராம். நீ படம் பார்க்கிற நேரத்தை எனக்கு கொடு, நான் உன்னை எடுத்து பயன்படுத்துறேன்னாராம். அவர் சொல்றார், அந்த நாள்ல இருந்து நான் இந்த டிவி, சினிமா, இந்த பொழுதுபோக்குகள் அத்தனையையும் விட்டு விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் அவரை தேவன் பயங்கர வல்லமையாய் பயன்படுத்தினார், ரொம்ப மகிமையாய் பயன்படுத்தினார். கவனிங்க, உங்களுக்கு அபிஷேகம் வேணும், வல்லமை வேணும், கிருபை வேணும், வரங்கள் வேணும்னா உலக காரியங்களை தூக்கி எறியணும், பொழுதுபோக்கு காரியங்களை தூக்கி எறியணும், சிற்றின்மங்களை தூக்கி எறியணும். அதை கிரயமா செலுத்தி தான் நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் யோசிங்க, எதுக்கு எதை அடகு வைக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிங்க. புது வருஷத்துக்குள்ள போறீங்க, எதை அலட்சியம் பண்ணாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவ பக்தி அலட்சியம் பண்ணாதீங்க. ஜபத்தை அலட்சியம் பண்ண, சபையில் ஜபம்னா ஓடி வாங்க,
அதுக்காக லீவு போடுங்க. அதில் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு அபிஷேகமாய் மாறும். அபிஷேகத்துக்கு விலையே கிடையாது. நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் அபிஷேகம் என்ன செய்யாது, கிடைக்காது. அபிஷேகம் விலையை பெற்றது. அபிஷேகத்தை வச்சு 10 ஆசீர்வாதத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அபிஷேகத்தை வச்சு சுகமா வாழலாம், அபிஷேகத்தை வச்சு பாவம் இல்லாம பாவ அடிமைத்தனங்களை முறித்து விடுதலையோடு பரிசுத்த ஜீவியம் செய்யலாம், அபிஷேகத்தை வச்சு மகிழ்ச்சியா வாழலாம், அபிஷேகத்தை வச்சு கடன் அடைக்கலாம், பொருளாதாரத்தில் செழித்திருக்கலாம். அபிஷேகம் நம்மை போதித்து வழி நடத்தும். அபிஷேகம் தான் எல்லாமே சொல்லிட்டேன். அப்ப எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஓடி வாங்க சர்ச்சுக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை, சாயந்தரம் ஒரு பைபிள் ஸ்டடி. முதல் வாரமும் 3வது வாரமும் ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கும். 2வது வாரம் லீடர்ஸ் மீட்டிங் இருக்கும். ஏன்னா 4வது வாரம் ஆண்கள் கூடுகை இருக்கும், சிறுவர்கள் ஊழிய பயிற்சி இருக்கும். எல்லா வாரமும் 2025 சுவிசேஷ ஊழியம் இருக்கும். வாங்க, நேரங்களை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. இப்போ என்ன ட்ரெண்ட் ஆகி போச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் ஜாலியாக இருக்கிறது, நல்லா சமைச்சு சாப்பிட்றது, ஊரை சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, பார்க்கு. இன்னைக்கு நம்ம இதில் அந்த மாதிரி சுற்றுறக்கு இடம் இல்லை, இருந்தால் கிளம்பிடுவா அப்படி ஊருக்கு போகிறது. தெய்வ பிள்ளைகளே, மோசமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் தேவ பக்திக்குன்னு இந்த நேரத்தை ஒதுக்கலைன்னா மற்ற எல்லா இடத்துலையும் அபிஷேகம் லீக் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றும் போது அபிஷேகம் லீக் ஆகும், ட்ரை ஆகும். அதனால உலகத்துக்குள்ள போறோமா, அவசியமானதுக்கு மட்டும்தான் உலகத்துக்குள்ள போனோம். வேலைக்கு போறோம், வேற வழி இல்லை, போறோம். எவ்வளவு ட்ரை ஆகும் தெரியுமா அபிஷேகம். வேலை முடிஞ்சுதா டக்குன்னு வீட்டுக்கு வரணும், தேவ சமூகத்தில் உட்காரணும், பைபிளை வாசிக்கணும். வந்ததுக்கு அப்புறமா செல்போனை தூக்கிட்டு வச்சுட்டு உட்கார்றது, டிவியை பார்க்கறது, வெட்டி அரட்டை, நண்பர்களோடு சேர்ந்து சுத்துறது. என்ன ஆகும் அபிஷேகம்? வத்தி வறண்டு, ஐயோ ஒரு முன்னேற்றம் இல்லை, செழிப்பு இல்லை, ஆவிக்குரிய செழிப்பு இல்லை. விளங்கிக்கோங்க, ரகசியங்களை புரிஞ்சுக்கோங்க. அபிஷேகம் தான் எல்லாம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மள உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்திருக்கிறார். உலகத்தோட உலகமா வாழ்றதுக்கு நம்ம அழைக்கப்படல. அதுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஜாலியா வீட்டில் இருக்கலாம், என்ன பொழுதுபோக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதனால அபிஷேகம் தேவை. 2வது, வாயின் வார்த்தைகளை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. எதிர்மறையா என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தை என்ன செய்யக்கூடாது, அது நம்முடைய அபிஷேகத்தை ஆவியாக்கி விட்டுரும், அவித்து போடும், அபிஷேகத்தை காலியாக்கி விட்டுரும். எது? எதிர்மறையா பேசுறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கானான் தேசம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு 12 பேரை மோசே அனுப்புறார். பார்த்துட்டு 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். என்னாகமம் 13:32 பாருங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். பாருங்க, அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, தேவையில்லாமல் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்துட்டோம். கானான் தேசத்தெல்லாம் அப்படி என்ன செய்ய முடியாது, அவ்வளோ ஈஸியா சுதந்திரிக்க முடியாது. இந்த காட்டில் தான் இருக்க போகிறோம் நம்ம. இனி நமக்கு இந்த வனாந்தரம் தான், நமக்குன்னு ஒரு சொந்த தேசமெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. இப்போ வாக்குத்தத்தம் இருக்குதா? லேவியராம 20:24 பாருங்க. ஆண்டவர் பேசுறாரு, நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். எவர்கள் தேசம்? அதே ஏனாக்கியர், ராட்சதர், கானானியர், எபூசியர், இவங்கெல்லாம் ராட்சதரை கண்டோங்கிறாங்கல்ல. அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம்லாம் சொல்றாங்கல்ல.
அந்த ராட்சதருடைய தேசத்தை நீங்கள் என்று உங்களோட சொன்னேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்ப கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா இல்லையா? வாக்கு தத்தம் இருக்குதா இல்லையா? சரி, அப்புறம் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவரா? காரணம் முதல்ல தேசத்தை கொடுப்பேன்னு யார்கிட்ட சொன்னார் கர்த்தர்? ஆபிரகாம்கிட்ட. ஆபிரகாம் இறந்த உடனே பேசாம போய் படுத்துடல. நம்மெல்லாம் ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் செத்து போயிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆமா, காலகாலத்தில் போக வேண்டியதுதான். இருந்து பாவம் என்ன பண்ண போறாரு? ஏன் திரும்பி கடனை என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா தேவன் பாருங்க ஈசா கிட்ட போறாரு. எப்பா, நான் தான் உன் அப்பா, ஆபிரகாமுடைய தேவன். ஆபிரகாமுக்கு நான் அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறேன், உனக்கும் நான் ஆணையிடுறேன், நீ என் வார்த்தையின்படி நட, உனக்கு நான் தர்றேன்னாரு. சரின்னு அவனும் நடந்தான். அவன் செத்து போயிட்டான். இப்ப யாக்கோபுட்ட வராரு. யாக்கோபு, யாரு நீங்க? நான் உங்க தாத்தாவுடைய தேவன், அப்பாவுடைய தேவன். இந்த தேசத்தை நான் பாருங்களேன், எவ்வளவு உண்மையுள்ளவர்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் பல தலைமுறைகள் போயிருச்சுங்க. மோசேட்ட வந்து, எப்பா, நான் தான் ஆபிரகாமின் தேவன், நான் இந்த தேசத்தை உங்க ஜனங்களுக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறேன், வா, ஒன்ன கொண்டு நான் அந்த ஜனங்களை கூட்டிட்டு போய் அங்க சேர்க்கிறேன். எவ்வளவு உண்மையுள்ள தேவன் பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? அதை அவர் மறக்க மாட்டார். நீங்க மறக்கலாம், அவர் மறக்க மாட்டார். அவர் அப்பப்ப ஞாபகப்படுத்துவார். அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய்ந்திருப்பதில்லை. ஆனா ஆனா இந்த ஆட்கள் என்னத்தை பேசிட்டு இருக்குதுங்க? அவர் கொடுப்பேன்னு பேசிட்டு இருக்காரு. இதுங்க அதெல்லாம் கிடையாதுங்க, சான்ஸே இல்லை. அவிசுவாசம், எதிர்மறையா பேசுறது, முறுமுறுக்கிறது, இது அபிஷேகத்தை இழக்க பண்ணும். பேசின யாரோ கானானுக்குள்ள என்ன செய்ய முடியல, போக முடியல. என்னாகுமோ 14:30 பாருங்க. காலேபும் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் யோசுவா காலேப் அந்த 2 பேர் மட்டும்தான் விசுவாசத்தை பேசினாங்க. கவனிங்க, ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சு வாயை திறந்தா சாயந்தரம் அடைஞ்சி கண்ணை மூடுற வரைக்கும் ஐயோ இந்த வாய் இருக்கே வாய், நமக்கு வேற எவனுமே செய்வினை வைக்க வேண்டியதில்லை. நமக்கு செய்வினை வைக்கிறதுக்குனே இருக்கிற பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் எது? வாய். பாருங்க, ஒரு ஆராய்ச்சியில் ஒரு விஞ்ஞானி ஒரு செடியை வச்சு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் சபிப்பாராம். நீ நல்லாவே வரமாட்ட, நீ வளர மாட்ட, நீ அப்படி ஆவ இப்படி ஆவன்னு ரொம்ப மோசமாக சபிப்பாராம். அதே மாதிரி இன்னும் அடுத்த ரூமில் ஒரு செடியை வச்சு அடுத்த அரை மணி நேரம் அதை போய் ஆசீர்வதிப்பாராம். நீ நல்லா வருவ, ஆமாம் நீ செழிப்பாக இருப்ப அப்படின்னு ரொம்ப அரை மணி நேரம் நல்லா ஆசீர்வதிப்பாராம். ரெண்டுக்கும் ஒரே அளவுக்கு தான் தண்ணி ஊத்துறார், ரெண்டும் ஒரே என்விரான்மெண்ட்டில் தான் வளர்க்குறார், ரெண்டும் ஒரே மண்ணில் தான் இருக்கு, ரெண்டும் ஒரே இனத்தை சார்ந்த விதை. பாருங்க, 6 மாசத்துல ஒன்று நல்லா செழிப்பாக இருந்துச்சான், இன்னொன்று காஞ்சே போச்சாங்க. எது காஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? விளங்குதுல, விளங்கும். நமக்கு விளங்காதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம விளங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னது? விளங்குற காரியத்தை விளங்காத மாதிரியே பண்ணுறதுனால. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, வாயை திறந்தா நல்ல வார்த்தை மட்டும்தான். 2025 நல்ல வார்த்தை பேசுவேன்னு தீர்மானத்தோட உள்ள போங்க. உங்களுக்கு நீங்களே பில்லி சூனியம், ஏவல், செய்வினை இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிடாதீங்க, வச்சுக்கிடாதீங்க. குறை பேசாதீங்க, முறுமுறுக்காதீங்க, புலம்பாதீங்க, என்ன நெகட்டிவாக பேசாதீங்க, கலகம் உண்டாக்காதீங்க, என்ன அப்புறம் தூஷிக்காதீங்க.
என்ன, நம்ம வாய் எப்போதும் மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். உங்கள் குடும்பத்திலையும் நீங்கள் எல்லாமே நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. ரொம்ப கஷ்டம், ஜெபம் பண்ணுங்க, அந்த அபிஷேகம் நமக்கு உதவி செய்யும். புரியுதா? ஸோ அதனால் இது ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அபிஷேகம் வளரும். இல்லாட்டினா அபிஷேகம் என்ன ஆயிரும்? வற்றி போகும், ட்ரை ஆயிரும். வீட்டுக்கு போன உடனே உங்கள் மனைவியை பார்த்து ஒரு 5 நல்ல வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். சில பேர் என்ன ரொம்ப நீதியாக என்ன பேசுவாங்க தெரியுமா? அது எப்படி பாஸ்டர் நீங்கள் பொய் சொல்கிறீங்க? தலையிலேயே கொட்டணும் இறுக்கிக்கிட்டு, நீ என்னமோ பொய்யே பேசாதவே மாதிரியும். வாயில் வர்றது அம்புட்டும் போய் பாருங்க, அந்த செடி இன்னும் வரல, ஆனால் என்ன சொல்கிறோம்? நீ நல்லா வருவ. அது பொய் கிடையாது. பாருங்க, இதெல்லாம் வாக்குத்தத்தம். இப்போ பாருங்களேன், வேற ஒன்றும் இல்லைங்க, கொடுப்பேன்னு கத்த சொல்லியிருக்கிறாருங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? ஏன் சும்மா சொல்லாதீங்க, எப்பா ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாருங்க, சும்மா விடுங்க, அம்மா கதை விடாதீங்க, கற்பனை பண்ணாதீங்க. இப்படி தான் நம்ம சொல்கிறது. ரொம்ப லாஜிக்காக தான் இருக்கும் பேசுகிறது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. அவன் யார்? அரக்கங்க, அரக்க ஜாதிங்க. அவன்கிட்ட போய் எப்படி நீங்கள் சண்டை போட்டு வாங்குவீங்க? இப்போ இவன் பேசுறது உண்மை மாதிரி தானே தெரியுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் கொடுக்குறேன்ப்பா அப்படிங்கிறாரு. யார் சொல்கிறது உண்மை? புரியுதா? அதனால் ரொம்ப லாஜிக் பேசுகிற மாதிரியே பேசாதீங்க. ஆண்டவருக்கு இதெல்லாம் கேட்கும் போதே கடுப்புகள் பயங்கரமாக வரும். நம்ம என்னங்க, நமக்கு என்ன அறிவு இருக்குன்னு நம்ம லாஜிக் பேசுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நம்புங்க. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, அவ்வளோதான். அதை மிதித்ததை யார் பார்த்துக்கிடுவா? கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அதனால் இந்த வாயை தப்பாக பயன்படுத்திடாதீங்க. என்ன? 2வது. 3வது, அடையாளத்தை காத்துக்கொள்ளுங்கள். அபிஷேகத்தின் அளவு குறையக்கூடாது, அபிஷேகத்தின் அளவு கூடணும்னா 3வது நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தீர்மானம்? அடையாளத்தை காத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, சிம்சோன் பிரதிஷ்டையுள்ளவன். என்ன பிரதிஷ்டை? சிம்சோனுடைய பிரதிஷ்டை என்னது? சிம்சோன் என்ன செய்வேன்னு தீர்மானம் பண்ணினார், அல்லது சிம்சோன் என்ன செய்யணும்னு கத்த சொல்லியிருந்தாரு? முடி வெட்டக்கூடாது. அதுதான் அவனுடைய பிரதிஷ்டை. பாருங்க, அந்த பிரதிஷ்டை தான் அவனுடைய அடையாளம். என்னைக்கு அவன் முடி வெட்டப்பட்டதோ அன்றைக்கு அவன் அபிஷேகத்தை இழந்து போனான். கவுனிய, அடையாளம் மாறின உடனே அபிஷேகம் இல்ல, வல்லமை இல்ல. எதுலதான் வல்லமை இருக்கு? அடையாளத்துல. இன்றைக்கும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அடையாளத்துல தான் வல்லமை இருக்கு. சரி, நம்ம அடையாளம் என்னது? இந்துக்களுக்கு அடையாளம் இருக்குது, பொட்டு வைக்கிறாங்க, திருநீர் பூசுவாங்க, குங்குமம் வைப்பாங்க, கண்மை பூசுவாங்க, மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. அப்படி இதெல்லாம் இந்துக்களுடைய அடையாளம். மஞ்சள் சேலை, சோப்பு சேலை, கருப்பு சேலை, பச்சை சேலை. ஆமாம், ஸ்கூலில் 4 ஹவுஸ் இருக்கிற மாதிரி இதில் ஒரு 4 சேலை. ஓகே. முஸ்லீம்களுக்கு என்ன அடையாளம்? பர்தா போடுவாங்க, ஆண்கள் குல்லா போடுவாங்க, தாடி வச்சுருப்பாங்க. ஆமாம், தாடியெல்லாம் யார் அடையாளம்? ஏன் உங்களை பார்த்து சொல்கிறேன் தெரியுமா? தாடி யார் அடையாளம்? அப்துல் காதர், இப்ராஹிம் ரஹ்மான். தாடி யார் அடையாளம்? முஸ்லிம்களுடைய அடையாளம். சரி, நம்ம அடையாளம் என்ன? எல்லாருக்கும் நான் எல்லாமானே, அனைவருக்கும் நான் அடிமையானேன். என்ன யாருன்னே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. நான் கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன், இந்துக்கு இந்து, முஸ்லீமுக்கு முஸ்லீம், நாத்திகனுக்கு நாத்திகன். விளங்கும். என்னதாயா நம்ம அடையாளம்? பரிசுத்தம் தான் நம்ம அடையாளம். பரிசுத்தம் தான் நம்ம அடையாளம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் இருந்துச்சு. மோவாப் ராஜா யுத்தம் பண்றதுக்கு பயந்தான். ஏன்னா இவங்கள ஒருத்தனை கூட நம்ம என்ன செய்ய முடியாது, கொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கு என்ன பலன்? காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன்.
அதனாலதான் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு இவங்களுக்கு எதிராக சூனியம் வைக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்றான். அவன் வந்து சொல்லிவிட்டு போயிட்டான், இவங்களெல்லாம் சூனியம் வச்சு நீ கொல்லவே முடியாது, இவங்களுக்கு விரோதமா ஒரு மந்திரம் கூட என்ன செய்யாது, பலிக்காது. நீ எத்தனை கிலோ எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு விட்டாலும் எந்திரிச்சு போய் அதை என்ன செஞ்சிருவாங்க, இவங்க புளிஞ்சு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு தெம்பா இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன பலன் உண்டு, காண்டாம இருக்கு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா இதே ஜனங்கள் வேசித்தனம் செய்த போது 24,000 பேர் செத்தார்கள். எப்ப பலவீனமாகிறது தேவ சபை சொல்லுங்க? பாவம் செய்யும் போது. பாவம் செய்யும் போது. தேவ பிள்ளையே, பாவம் செய்யாத. பாவம் செய்யறது நமக்கு பாருங்க, பாவம் செய்வது உலகத்தாருக்கு பலன். புரியுதா உங்களுக்கு? சபையாருக்கு பலவீனம். பாவம் செய்வது உலகத்தாருடைய அடையாளம். பரிசுத்தமாய் வாழ்வதுதான் சபையாருடைய, அது நம்முடைய அடையாளம் அல்ல. பாவம் செய்வது அவங்களுக்கு ஸ்டேட்டஸ். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, ஸ்டேட்டஸ் யாருக்கு? ஓ ஸ்டேட்டஸ் என்னது? ஹோலினஸ் unto God. கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் தான் நம்ம ஸ்டேட்டஸ். அதனால ஓ ஸ்டேட்டஸ் சிங்கிள், மேரீடு, அப்புறம் என்னது, வேற என்ன போடுவாங்க? நம்ம நிறைய பேர் உலகத்தார போல வாழ விரும்புறோம். இல்லைங்க, அது நமக்கு அது அவங்களுக்கு அதெல்லாம் ஃபேஷன், மாடல், கல்ச்சர். நமக்கு பரிசுத்தம். பரிசுத்தம். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். அப்ப என் வாட்ஸ்அப் எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஃபேஸ்புக் எங்கிலும். சொல்லுங்க, என் ஜீவன் எல்லை எங்கிலும்னா எங்க போய் இந்த முக்குலையா? என் ஜீவன்ல என்னென்னலாம் இருக்குதோ அதுலெல்லாம் நீங்க என்னன்னு எழுதுங்க. என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தா அதுல என்ன தெரியணும்? சினிமா பாட்டு தெரியக்கூடாதுங்க. அது உன்னுடைய அடையாளம் அல்ல. அப்படி ஒரு அடையாளம் இருந்தா நீ அபிஷேகம் பெற்றவன் அல்ல, நீ அபிஷேகிக்கப்பட்டவன், நீ வல்லமை உள்ளவன் அல்ல, நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கே தகுதி உள்ளவன் அல்ல. ஏன்னா உன்னால கிறிஸ்துவுக்கு சாட்சியா வாழ முடியாது. ஏன்னா உன்ட்ட அபிஷேகம் கிடையாது. அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் நீ வச்சினா அபிஷேகம் வத்தி போயிடும். உன் ஃபேஸ்புக்கை பார்க்கும்போது ஹோலினஸ் அன்டு காட்னு தெரியணும். இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது பரிசுத்தம் தெரியணும். என் ஜீவன் எல்லை எங்கிலும். உன் நண்பர்களை பார்க்கும்போது என்ன தெரியணும்? அவன் குடிக்கிறான் அப்படின்னா நீ மட்டும் பெரிய யோக்கியனா? அந்த நண்பனோடு இருக்கிற நேரம் அபிஷேகம் வத்தும். புரியுதா? அல்லது அந்த நண்பனை விட முடியாது பாஸ்டர், ரொம்ப காலமா நானும் அவனும் கழுத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா தூக்கிட்டு வா, இங்க தண்ணியில முக்கி விடுறேன். பரிசுத்தப்படுத்த அவனை. சொல்லுங்க, அறிவு இருக்குல்ல? அவன் பாவி நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான், அவன் பின்னாடி போறீன்னா உனக்கு என்ன அறிவு இருக்கு? அவனை பிடிச்சி எழுதிட்டு வா. புரியுதா உங்களுக்கு? சத்துன்னு அரைஞ்சி கொண்டு வாங்க. அவன் ஃப்ரெண்டு தானே, அடிச்சாலாம் ஒன்றும் என்ன செய்ய மாட்டான், நினைக்க மாட்டான். 4 மிதி மிதிச்சு என்ன செய்ய, சர்ச்சைக்கு கூட்டிட்டு வா. அப்படின்னா நீ ஃப்ரெண்டு. இல்லாட்டினா 1ஆம் நம்பர் மண்டு. ஆமா, சரிதானே? என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். எங்க எழுதுவாங்க? எங்க எழுதுறது கர்த்தருக்கு நமக்கு தெரியணும். வீட்டில், உங்க வீட்டில் போய் தேடி பார்த்தா பரிசுத்தம் தெரியணும். உங்க அலமாரியை தேடி பார்த்தா பரிசுத்தம் தெரியணும். உங்க ஸ்கூல் பேக், காலேஜ் பேக்கை தேடி பார்த்தா என்ன தெரியணும்? பரிசுத்தம் தெரியணும். உங்க போட்டோ ஆல்பத்தை தேடினா பரிசுத்தம் தெரியணுமா? இன்னைக்கே போய் தேவையில்லாத அம்புட்டு போட்டோ அவன் கிழிச்சு போட்டுரு.
அது உன் பலவீனம், அது உன் அபிஷேகத்தை கெடுக்கும், அது உன் அபிஷேகத்தை வற்றி போக பண்ணும். உனக்குன்னு ஒரு பாவ பின்னணி இருந்திருக்கலாம், அதை ஃபோட்டோவை வச்சு பார்க்காத, அதை அழிச்சிரு. ஆண்டவரே மறந்துட்டார் நீ பாவி இல்லை நீ நீதிமான்னு. எதுக்கு அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வச்சிருக்கிற? அது இருக்கிற வரைக்கும் உனக்கு அபிஷேகம் வளராது. அழிச்சிரு, வேண்டாம். பரிசுத்தம் நம்முடைய பலம். என்ன? எது கர்மேல் சபையின் அடையாளம்? குடிக்கிறது, பீடி, சிகரெட்டு, கஞ்சா, இதெல்லாம் கர்மேல் சபைக்கு அடையாளமா? அந்நிய பெண்களுடைய பின்னால் சுற்றுவது, அந்நிய ஆண்கள் பின்னால் சுற்றுவது, சேட்டிங், டேட்டிங், இதெல்லாம் கர்மேல் சபைக்கு அடையாளமா? சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளமா? சொல்லுங்க. உலகம் செய்யட்டுங்க, டோன்ட் ஃபாலோ த வேர்ல்டு. வித்தியாசமாக உடை அணிகிறது, ஏன்னா அதாவது மற்றவங்க நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி உடை அணிவது, ஆண்கள் காதில் கம்மல் குத்துறது, டாட்டூ போடுறது, இது கர்மேல் சபையின் அடையாளமா? கர்த்தருடைய பிள்ளைக்கு அடையாளமா? கவனிங்க, இன்னைக்கு சில பேர் என்ன வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னா, அந்த ஊழியக்காரர் போடுறாரு, அந்த விசுவாசி போடுது, அந்த சபை போடுது, அந்த சபை பரலோகம் வரும் கண்டியா நீயே? சொல்லுங்க. எல்லாம் ஜான் ஜபராஜ் மாதிரி மொட்டை அடிச்சிட்டு இருந்தீங்களே, எங்கே இருக்கிறார் இப்போ ஜான் ஜபராஜ்? என்னை விட உங்களுக்கு நிறைய விவரம் தெரியும், சொல்லுங்க. அதனால வஞ்சிக்கப்படாதீங்க. என்ன, நான் சொல்லி கொடுக்குறேன், நான் தான் உங்க பாஸ்டர், நான் தான் உங்க மெய்ப்பன், நீங்க என்னையே தான் ஃபாலோ பண்ணணும். பரலோகம் ஒண்ணு வேண்டாமா? வஞ்சிக்கப்படாதீங்க. நமக்குன்னு ஒரு அடையாளம் தான் அபிஷேகம். அடையாளம் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு வல்லமை உண்டு, பலன் உண்டு. அரட்டை அடிப்பது, சண்டை போடுறது, வம்பிழுக்கிறது, இதெல்லாம் கர்மேல் சபையின் அடையாளமா? திருட்டுத்தனம் பண்ணுறது, அதாவது ஏதாவது ஒரு வழக்கில் சிக்கி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு பாஸ்டரை கூப்பிடுறது, இது கர்மேல் சபையின் அடையாளமா? ஏங்க, ஒரு அவார்டு வாங்கிட்டு என் ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்றதுல ஒரு நியாயம் இருக்குங்க. ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் கத்துறோம், கதறோம், போதிக்கிறோம், முட்டுறோம், மோதுறோம், சோம் பண்ணுறோம், கண்ணீர் விடுறோம், எல்லாம் செய்கிறோம். நீ போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டு ஐயா வந்து என்னை ஜாமீனில் எடுங்க அப்படின்னா இது அடையாளமா? சொல்லுங்க. கணவன் மனைவி சண்டை போடுறது, பிரிஞ்சு போகிறதெல்லாம் அடையாளமா? சொல்லுங்க, அடையாளமா? பாஸ்டர் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், இன்றைக்கி நாங்கள் கறி எடுத்துருக்குறோம், வாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது அடையாளம். நாங்கள் சண்டை ஓட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறோம், வாங்க எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுங்கிறது அடையாளமா? சொல்லுங்க. அடையாளத்தை இழக்கும் போது அபிஷேகத்தை இழக்கிறோம். அபிஷேகம் தான் எல்லாம். முதல்ல என்ன சொன்னேன்? தேவ காரியங்களை அசட்டை பண்ணாதீங்க. ரெண்டாவது, வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதத்துக்கு அதான் வழி. நல்ல வாக்கு தத்தங்களை சொல்லுங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பெருக பண்ணுவார். அறிக்கை செய்யுங்க. விசுவாச அறிக்கைன்னு ஒன்று இருக்குது, அறிக்கை செய்யுங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன? மூணாவது அடையாளம். எது அடையாளம்? பரிசுத்தம். நான்காவது, ஊழியர்களை கனம் பண்ணுங்க. பாருங்க, சவுல் ராஜா பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு சூழல். 1 சாமுவேல் 13:8 பாருங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி, யாரு? சவுல் ராஜா. சாமுவேல் யாரு? பாஸ்டர். தனக்கு குறித்திருந்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். அப்ப சாமுவேல் என்ன சொல்லி இருந்திருக்கிறார்? இந்த வசனத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? 7 நாள் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொல்லி இருந்திருக்கிறார். அதாவது அது வரைக்கும் நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நான் வந்து பலி செலுத்துறேன்னு சொல்லி இருந்திருக்கிறார். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. 7 நாள் இவர் வெயிட் பண்றாரு, வரல. ஜனங்கள் அவனை விட்டு சிதற ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே அது குரூஷியல் மூமெண்ட் தான். ஏன்னா யுத்தத்துக்குன்னு அவ்வளோ பேரை கேதர் பண்ணி வச்சிருக்கிறான். யுத்தமே பண்ணலை, எதிரிகள் வேற நின்றுக்கிட்டு இருக்காங்கட்டு. அப்படின்னா ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க? சிதறுவாங்கல்ல. அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலி, சமாதான பலி என்னிடத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்லி சர்வாங்க தகன பலியை பலி செலுத்தினான். அவன் பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சரி, சாமுவேல் சொன்ன டைமுக்கு வந்துட்டாரா இல்லையா? வந்துட்டாருங்க. 7 நாள்ல வர்றேன்ட்டாரு, 7 நாள்ல வந்துட்டாரு.
இவன் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் என்ன செஞ்சிருந்திருக்கணும், கூடுதலா வெயிட் பண்ணியிருந்திருக்கணும். 10 நிமிஷம் இல்லை, வரவே இல்லைனாலும் இவன் வெயிட் பண்ண தான் செஞ்சிருந்திருக்கணும். யாருடைய வார்த்தைக்கு இவன் மதிப்பு கொடுத்துருந்துருக்கணும்? சாமுவேல் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துருந்துருக்கணும். ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான், பலியிட்டுட்டான். 10வது வசனம், அவன் பலியிட்டு முடிகிற போது சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் என்ன சொல்றாரு, ஜனங்கள் என்னை விட்டு குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினால் கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து. மேட்டர் என்ன, மேட்டர் துணிந்து என்ன சொல்றான், சார்வாங்க தங்க வழியா. சரி, இப்படி ஒருவேளை செல்வின் பாஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தா செல்வின் பாஸ்டர் என்ன சொல்லியிருந்திருப்பாரு, ஓ அப்படியா, சரி 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 சரி. புரியுதா? உங்களுக்கு சாமுவேல் பாஸ்டர் வேணுமா, செல்வின் பாஸ்டர் வேணுமா? நம்ம ஒரு வேளை இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறோம். நீங்கள் பலி செலுத்திட்டீங்க, நான் வர்றேன். நீங்கள் ஒரு காரணம் சொல்வேல் தானே, தெரியுமா? நம்ம ஒரு கதை சொல்லுவோம் தானே, ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம் தானே. சொன்ன உடனே செல்வின் பாஸ்டர் என்ன சொல்லுவார், அப்படியா, சரி சரி சரி, ரைட்டு 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 சொல்லிட்டீங்கல்ல, ஓகே யுத்தம் பண்ணுங்கன்ட்டு போயிடுவார். சாமுவேல் என்ன சொன்னான் தெரியுமா, சாமுவேல் என்ன சொன்னான் தெரியுமா, சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர், யூ ஃபூல், முட்டாள். எத்தனை பேருக்கு சாமுவேல் பாஸ்டர் வேணும்? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்னென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யம் சொல்லுங்க. எங்க எவ்வளவு சீரியஸான மேட்டரை சொல்றாரு. செல்வின் பாஸ்டர் லேசா கோவப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆட்கள்லாம் என்ன நினைக்கும் தெரியுமா, எதுக்கு இவர் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு, நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? புரியுதா? சாமுவேல் என்ன சொல்லிட்டான், இது என்ன வரக்கு லேட் ஆச்சு, அவன் பலி செலுத்தி இருக்கிறான். சாமுவேல் என்ன சொல்றான், புத்தீனமாய் செய்தீர், கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளாமல் போனீர், இப்ப இதனால நீ ராஜாவாவே இருக்க தகுதி கிடையாது. என்ன, போன வாரம் வாலண்டியர்ஸ் மீட்டிங்க்கு சில பேர் வரலன்னு சொல்லி ஒரு சிலரை கொயரில் பாட வேண்டாம் அப்படின்னு எங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, இந்த மாதிரிலாம் கோவப்படக்கூடாது. நான் ஏன் எங்கள் வீட்டை சொல்கிறேன்னா, பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுன்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் அடிச்சாங்கன்னா நான் வாங்கிடுவேன். நான் பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், இதுக்கு என்ன நடந்துருச்சு இப்ப, அப்படிதானே சவுலும் நினைச்சிருந்திருப்பான். சாமுவேல் பாஸ்டர் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, இப்ப என்ன நடந்துருச்சு, கொஞ்சம் லேட் ஆச்சு, நான் என்ன ஜோமன் தானே செஞ்சேன், பலி செலுத்து தானே செஞ்சேன். ஆனா அது எவ்வளவு சீரியஸான விஷயங்கிறத வேதம் நமக்கு காட்டுகிறது. அபிஷேகம் வத்திரும்யா. சாமுவேல் பாஸ்டருக்கு பிரச்சனை கிடையாது, செல்வின் பாஸ்டருக்கு பிரச்சனை கிடையாது. அபிஷேகம் என்ன செஞ்சிடும், வத்திரும், வல்லமை இருக்காது, பலன் இருக்காது, ஜெயிக்க முடியாது. புரியுதா? நமக்கு சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, ரொம்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படணும், வார்த்தைக்கு பயப்படணும். எனக்கு நீங்க பயப்பட வேண்டாம். எதுக்கு பயப்படணும்? வார்த்தைக்கு. தேவன் தானே நம்மளை ஆசீர்வதிக்கணும், தேவன் தானே நம்மளுக்கு அபிஷேகத்தை தர முடியும், அவர் தானே அபிஷேகத்தை ஊத்தணும். சவுல் அந்த நேரமாவது அவன் பயந்துருக்கணும். அவன் அதுக்கப்புறமும் சாமுவேலை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான், கனவீனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் தேவ ஆவி அவனை விட்டு விலகினான். அப்போ சவுலுடைய பிரச்சனை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. எப்படி நீங்க எப்படி என்ன யோசிக்கிறீங்க? இல்லை நான் பேசுறது சரிதானா? எனக்கு சரிதாங்கிற மாதிரி தெரியுது. நான் என்னுடைய வார்த்தையை தியானித்து பேசுகிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சரிதான்னா ஒரு நல்ல தீர்மானம். 2025 பாஸ்டர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இது கடைசி காலம். 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராய், செல்ஃபிஷ், அதான். அப்புறம் பணப்பிரியராய், வீம்புக்காரராய். வீம்புக்காரர்னு என்ன அர்த்தம்? பிடிவாதம். அடுத்து அகந்தைன்னு என்னது? பெருமை. பெருமை. அடுத்து தூஷிக்கிறவர்களாய், பேசுறது ரொம்ப மோசமா பேச தூஷிக்கிறவர். அடுத்து தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியா. நான் யாரு? தகப்பன் தானே, கீழ்ப்படியாதவர்கள். அப்புறம் நன்றி அறியாதவர்களாய். அடுத்து இதெல்லாம் யாரு யாரை பத்தி சொல்லியிருக்கு? நம்ம இல்ல, உலகத்தார். நம்ம அப்படி இருக்க, நம்ம வேற. எல்லாரும் சொல்லுங்க, நாங்க வேற ப்ரோ. புரியுதா? இதெல்லாம் யாரு? கடைசி காலங்கள்ல கொடிய காலங்கள் வரும். அப்ப மனுஷர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி இருக்கிற இதெல்லாம் யாரு? நம்ம இல்ல. யாரு? உலகம். நம்ம இப்படி இருக்க, நம்ம தற்பிரியரா இருக்க, நம்ம பணப்பிரியரா இருக்க, நம்ம அகந்தை உள்ளவர்களா இருக்க, நம்ம வீம்புக்காரரா இருக்க. சொல்லுங்க. ரொம்ப மனத்தாழ்மையா நம்ம என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். நமக்கு தேவை என்னது? அபிஷேகம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நீங்க இதெல்லாம் அப்படி ஒரு சாக்ரிஃபைஸா நடந்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க அபிஷேகத்தை குறையவே விட மாட்டாரு. இதே தான் தாவீதுக்கு இருந்துச்சு. தாவீது ஆசாரியர்களை கனம் பண்ணினவன். அவன் எதனாலும் யார்கிட்ட கேட்டு செய்வான்? ஆசாரியன்ட்ட கேட்பான். தீர்க்கதரிசியை கனம் பண்ணினவன். நாத்தான் என்ன சொன்னாலும் என்ன செய்வான்? ஏங்க ஆலயம் கட்ட போறேங்கிறாங்க, அவ்வளவு காசு பணம் வச்சிருக்கிறாங்க, இவன் ராஜா, கட்ட முடியுமா முடியாதா? ஆனா நாத்தான் சொல்றான், இங்க வரு, நீ கட்டாத, உன் பையன் கட்டுவான் அப்படின்னு. சரின்ட்டானே. எவங்க அப்படி கேப்பா? புரியுதா? அந்த அளவுக்கு அவனுக்கு மனத்தாழ்மை. அதுதான் தாவீதை உயர்த்துச்சு. தாவீதினுடைய அபிஷேகம். அதனால் அவன் அபிஷேகத்தை ரொம்ப கனம் பண்ணவன். பாருங்க, சவுலை கொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுல ஏன் கொல்ல மாட்டேன்னா, தேவன் அபிஷேகம் பண்ணித்தவன் மேல் என் கையை நான் போட கூடாது, போட மாட்டேன். ஏன்னா எனக்கு அபிஷேகம் முக்கியம். எனக்கு ராஜ பதவியை விட எனக்கு எது முக்கியம்? ஏன் சவுல் உயிரோட இருந்தான்னா நாளைக்கு தாவீது உயிருக்கே ஆபத்து. ஆனா தாவீது என்ன சொல்றான்னா, என் உசுரை விட எது முக்கியம்? அபிஷேகம் முக்கியம். எத்தனை பேர் அப்படி மதிக்கிறீங்க? அபிஷேகம் முக்கியம். என்னுடைய தரிசனத்தை விட அபிஷேகம் முக்கியம். பணத்தை விட அபிஷேகம் முக்கியம். ஏன் என் மானத்தை விட எது முக்கியம்? வரமாட்டீங்க பத்தீங்களா? பாஸ்டர் மானம் முக்கியம். பாஸ்டர் மானம் முக்கியம். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், மீசை இதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேங்கி, வளர மாட்டேங்கி. பிறங்கிட்டு நாம என் மானத்தை காப்பாற்ற எது முக்கியம்? சொல்லுங்க சத்தமா. அபிஷேகம் முக்கியம். எத்தனை பேர் அந்த அளவுக்கு அபிஷேகத்தை கனம் பண்றீங்க? கடைசியா வருகைக்காக நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஒரு தீர்மானத்தோட 2025 பிரவேசம். நான் எதுக்கு ஆயத்தமா இருப்பேன்? எதை எதிர்நோக்கி வாழ்வேன்? மற்ற 25வது அதிகாரத்தில் 10 கன்னிகளை பற்றி போட்டிருக்கு. நடந்தது என்னது? 10 பேர் இருந்தாங்க, 5 பேர் எண்ணெய் வச்சுருந்தாங்க, தீவெட்டி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. 5 பேருக்கு தீவெட்டி அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுது. மணவாளன் வர்றதுக்கு லேட் ஆகுது, வருகை தாமதிக்குது. 2023 வரல, 24 வரல, 25 வரப்போகுது. இயேசு வரப்போகிறாரா? மேபி வரலாம். அப்போ என்ன குறையுது? அந்த தீவெட்டியில் தீ நெருப்பு அப்படியே என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்போ எண்ணெயை வாங்குறதுக்காக வெளியே போகிறாங்க. போன நேரம் யார் வந்துட்டா? அப்போ பாருங்கள், இவங்களுக்கு அந்தளவுக்கு இயேசுவின் வருகையில் ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. அந்த 5 பேருக்கு அவங்க என்ன வாங்க போயிருக்க நேரத்தில் மணவாளன் வந்துட்டார், கதவு திறக்கப்பட்டது. ஆயத்தமாக இருந்தவர்கள் 25:10 பாருங்க,
என்ன போட்டிருக்கு? அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆயத்தமாக இருந்தவர்கள். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆயத்தமாக இருக்கிறியா கிளம்புறதுக்கு? ரெடியாக இருக்க மாட்டேன். 8:15 ஆச்சுல, கிளம்புறதுக்கு எப்படி ஆயிட்டோம்? ஆயத்தமாயிட்டோம். இந்த கிளம்புறத சொல்ல, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமா பரிசுத்தமாக இருக்கிறியா? பாருங்க, ஒரு சிந்தை நமக்கு ஒரு பின்னணியில் இருக்கணும். இன்னைக்கு இயேசு வருவார், வந்தா அப்படியே போட்டு போகிற மாதிரி வாழ்க்கையை வச்சுக்கிடணுங்க. அப்படி அந்த சிந்தை இருக்கணும். ஏன்னா வருவார் 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 வருவார், இயேசு வரப்போகிறார். ஜெபத்தில் இருக்கணும் சிந்தை, நம்ம கான்வர்சேஷனில் இருக்கணும் அந்த சிந்தை, ஏன்னா மைண்டில் இருக்கணும் அந்த சிந்தை இயேசுவின் வருகையை பற்றி. ஆமாம், லூக்கா 17:26 நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், அதாவது நோவா எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும்னு அர்த்தம். அது வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அடுத்து போட்டிருக்கு, லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள். பாருங்க, இதெல்லாம் இப்ப ரொம்ப நடக்குதா இல்லையாங்க? முந்தி எப்போதும் இல்லாத அளவுக்கு நடக்கிற ஒரு அடையாளத்தை நீங்க கவனிங்க. பாருங்க பாருங்க, புசித்தார்கள்னு போட்டிருக்குங்க. ஏங்க, சாப்பிடாம மனுஷன் உயிர் வாழ முடியுமா? எல்லா காலத்திலையும் மனுஷன் எதுக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான்? எதுக்கு தான் வேலைக்கு போறான்? சாப்பிட்றதுக்கு தாங்க. ஆனா ஏன் அதை குத்தமா இங்க போட்டிருக்கு அப்படின்னா, மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு சாப்பிடல, சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழ்றான். புசித்தார்கள். சில விளம்பரங்கள்லாம் பார்த்தா பயமா இருக்கு. 31ஆம் தேதி நைட்டுக்கு எல்லா ஹோட்டலையும் இப்போ பூஃபே அறிவிச்சிருக்கான், டின்னர். ஆமாம், 40 வெரைட்டி, 80 வெரைட்டி, 120 வெரைட்டி. டேய், நீங்கெல்லாம் வயிறு தான் வச்சிருக்கிறீங்களா அல்லது உள்ள ஏதோ அண்டா வச்சிருக்கிறீங்களாடா? ஏங்க, 31ஆம் தேதி நைட்டு மட்டும் வயிறு இப்படி விரிஞ்சுக்கிடுமா? 31ஆம் தேதி நைட்டும் அது வயிறு எப்படித்தான் இருக்குது? இப்படித்தான் இருக்கு. வாய் எப்படித்தான் இருக்கு? இப்படித்தான் இருக்கு. எவ்வளவு தாங்க சாப்பிட முடியும்? 3 இட்லி. பாருங்க, எல்லாம் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 1200, 2400 இவ்வளோ வைக்கிறான்னா வாங்கி சாப்பிட்றதுக்கு யார் இருக்கா? ஆள் இருக்குதுங்க. நம்ப மாட்டீங்க. கோயம்புத்தூரில் போன நவம்பர் 30, டிசம்பர் 1 கொடிசியா மைதானத்தில் ஒரு உணவு திருவிழா. நம்ம நாடு ஒன்றும் பஞ்சத்தில் அடிபட்ட நாடுலாம் இல்லை. அவன் நிறையா தான் வீட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உணவு திருவிழா, 100க்கு மேற்பட்ட உணவுப் பொருட்கள். டிக்கெட் விலை 499 ரூபா. கூட்டம் வந்துச்சு பாருங்க, நிக்கிறதுக்கு இடம் இல்லை. கொடிசியா மைதானம் ரொம்ப பெருசு, நான் பார்த்துருக்கேன். மைதானத்துக்கு போயிருக்கேன் நான், மீட்டிங்லாம் நடந்திருக்கும். நிக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. எங்க அடிச்சுக்கிறாங்க எங்க சோத்து பிளேட்டை வச்சு. ஒருத்தன் என்ன செஞ்சுக்கிறான்? டே, சோமாலியா நாட்டில் கூட இப்படி கிடையாதுடா. அசிங்கம் அசிங்கம். இவ்வளோ கூட்டம் வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா சரி வெளியே போய் சாப்பிடுவோங்கிற அறிவு வேண்டாம். 499 ரூபா கட்டிட்டோங்கிறதுக்காக அவன் விவரமா என்ன பண்ணிக்கான் தெரியுமா? ஒரே ஒரு பேப்பர் பிளேட் கொடுத்துருக்கான். டிக்கெட்டு நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பேப்பர் பிளேட்டு கொடுத்துருவான். இதில் எப்படிங்க 120 வெரைட்டியை வச்சு சாப்பிடுவீங்க நீங்கள்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 4 வெரைட்டி சாப்பிட்ட உடனே அது மடங்கிருச்சான் கர்ச்சிப் மாதிரி. திரும்ப போய் பேப்பர் பிளேட் கேட்டால் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? தரமாட்டிக்கிறான். அவ்வளோ பேரும் கையில் வாங்கி. இத்தனைக்கும் கோயம்புத்தூர் நல்ல எஜுகேஷனில் நல்ல சிட்டி பார்த்துக்கோங்க. நல்லா பார்க்கவே ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க. வாங்கி போயிங்க அப்படின்பாங்க. அங்கே ஓய்ங்க என்ன பண்ணிக்காங்க? இப்படி நக்கிங் சாப்பிட்டு ஏங்க இப்ப சை புசித்தார்கள், குடித்தார்கள். அப்புறம் அப்புறம் விற்றார்கள். எங்க விலைவாசியில எங்கிட்டு போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு ஏக்கர் 57 வாங்கணும். கர்த்தர் நமக்கு செஞ்ச பெரிய கிருபை. எப்படியாவது
தலைகீழ நின்று தண்ணியை குடிச்சிடும்னு கஷ்டப்பட்டதுனால வாங்கிட்டோம். அதே இடம் நம்ம ஒரு ஏக்கரை வாங்க முடியாமல் விட்டு வச்சோம்ல, அந்த ஒரு ஏக்கரை 85 லட்சத்துக்கு வித்துருக்கிறாருங்க கொஞ்ச நாள்ல. இப்போ அவர் 1.5 கோடி சொல்றாரு. ஏன் சொல்றாரு? வாங்குறதுக்கு ஆள் இருக்கு, அவ்வளோ விலை. நாம இங்கே சொல்றோம் சிவகாசி ராஜபாளையத்தில் காட்டுக்குள்ள மெயின் ரோட்ல இருந்து ராஜபாளையம் சர்ச்சுக்கு இடம் பார்க்கறதுனால மெயின் ரோட்ல இருந்து அது இருக்குது உள்ள. எங்க அது செண்டு 1.5 லட்சம் சொல்றாங்க. அப்படின்னா எவ்வளவு? ஏக்கர் 1.5 கோடி. யோசித்து பாருங்க. விற்றார்கள், அப்புறம் நட்டார்கள். நட்டார்கள்னா என்னது? தோட்டம் துறவு. அப்புறம் எங்க இருக்கிறோம்? கட்டினார்கள். பாக்குறீங்களா? கட்டினார்கள் பாக்குறீங்களா? எங்க பார்த்தாலும் கட்டடங்க. இதுக்கெல்லாம் சிமெண்ட் எங்க இருந்து வருது, மண் எங்க இருந்து வருது தெரியலங்க. எங்க பார்த்தாலும் கட்டுறாங்க. சரி, நம்ம நாட்டில் தான் கட்டுறான்னு பார்த்தா ஒருத்தர் ரஷ்யாவை காட்டுறான். அங்க ஒரே இடத்துல பிரம்மாண்டமான 8 மால் கட்டுறாங்களாங்க. அப்ப உலகம் எங்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எங்க இருந்துடா வருது இதுக்கெல்லாம் சிமெண்ட்? கற்பனைக்கு எட்டாத விதத்துல கட்டுறாங்க கட்டடங்களை. ஐயோ பயங்கரம். என்ன இது கடைசி காலம். உங்களுக்கு எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? அவர் சீக்கிரமா என்ன செய்யணும். அதனால நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ பாருங்க, கொடைக்கானல் போறீங்க, ஒரு இடம் தங்குமிடம், ரொம்ப வசதியா இல்லை. என்ன மனநிலையோடு இருப்பீங்க? ஒரு சில நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போம். அப்புறம் நம்ம சொந்த ஊருக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அதே வெளிப்பாடை கத்த சொல்லுங்க. உங்களுக்கும் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, நெருக்கம் இருக்குது, போராட்டம் இருக்குது, பலவீனம் இருக்குது. என்ன நினைவு வேணும் தெரியுமா? கொஞ்ச காலம் தாயா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நம்ம என்ன நிலைமைக்கு வர்றோம்? எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆக்கிடணும், சரி பண்ணிடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாது. ஒன்லி சமாளிஃபிகேஷன். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் பவுலே என்ன சொல்றாருன்னா, நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்கியா, என்ன மாதிரி என்ன செஞ்சிரு, இருந்துரு. திரும்ப போய் என்ன செய்யாத, என்கிட்டாது சொருகிக்கிடாத. கெட்டிட்டியா வெளியே வராத. அவர் ரொம்ப விவரமானவர் தான், புரியுதா? வெளியே வந்துட்டியா உள்ள போகாத. உள்ள இருக்கியா சமாளி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சமாளி. கொஞ்ச காலம்தான். ஏசுநாதர் என்ன செஞ்சிருவார்? பலவீனத்தில் இருக்கிறியா, அப்படியே சமாளிச்சு போ. பிரச்சனையில் இருக்கியா, சமாளிச்சு போ. நெருக்கத்தில் இருக்கியா, சமாளிச்சு போ. கஷ்டத்தில் இருக்கியா, சமாளிச்சு போ. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நீ நினைக்கும் போது தான் மனது என்ன ஆயிருது, அப்படியே நொறுங்குது, இருதயம் உடையுது. தேவையில்லாத பிரச்சனை, கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு தேவையில்லை. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். 2025 என்ன தீர்மானத்தோட வாழணும் தெரியுமா? இந்த உலகத்தை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இயேசு சீக்கிரம் எனக்கு வரப்போகிறார். அங்கே எனக்காக ஒரு கைவேலை இல்லாத நித்திய வீடு கர்த்தர் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நிரந்தரமாக அங்கே போய் கண்ணீர் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், வருத்தம் இல்லாமல், துன்பம் இல்லாமல், பசி இல்லாமல், வியாதி இல்லாமல் வாழ போகிறீங்களா தானே? அப்போ கொஞ்ச நாளைக்கு பசியோடு இருந்துக்கிடுவோம் தானே, கொஞ்ச நாளைக்கு சமாளிப்போம். பக்கத்தில் எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச நாளைக்கு சமாளிப்போம். கஷ்டமே இல்லாத ஒரு தேசத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறாரு. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய், இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய், உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்து கொண்டேன். உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்து கொண்டேன். வர வேண்டும், வர வேண்டும் விரைவாகவே, வழி மேலே விழி வைத்து காத்திருக்கி. கூப்பிடுங்க, வர வேண்டும், வர வேண்டும் விரைவாகவே, வழி மேலே. ராஜா உம்மை பார்க்கணும், ரப்பகலா துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன்.
எப்போது வருவீரையா? ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றே. எப்போது வருவீரையா? பாருங்க, ரொம்ப கஷ்டம், துன்பம், போராட்டம், பிரச்சனை, வருத்தம். நம்ம இதெல்லாம் மாறி எப்போது நன்மை வரும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த எதிர்பார்ப்பை விட்டுருங்க. வருகைக்கான எதிர்பார்ப்புனா என்ன தெரியுமா? எப்போது இயேசு வருவார். இப்போ இங்கே சூழ்நிலை மாறணுமா, இயேசு வரணுமா? இங்கே சூழ்நிலைகள் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, நமக்கு யார் மேலே வாஞ்சை பெருகணும். எப்பெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை உணர்றீங்களோ உடனே ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்? சீக்கிரம் வாங்க சாமி, முடியல, சீக்கிரம் வாங்க. அப்ப அந்த வாஞ்சை நமக்குள்ள என்ன செய்யணும்? அதுதான் வருகைக்காய் காத்திருக்கிற நம்ம. இங்க எல்லாம் சொர்க்கம் ஆயிட்டா தான் நம்ம அங்க போக வேண்டிய அவசியமே இல்லையே. ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றே. எப்போது வருவீரையா? ஓ ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலா துதிக்கணும், வருகைக்காய். ஓஹோ எப்போது? 5 தீர்மானங்களோட 2025க்குள்ள பிரவேசிக்கணும். எதுக்கு? என்னென்ன தீர்மானம்? நம்பர் 1 என்னது? தேவ பக்தியை அலசட்டை பண்ண கூடாது, தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணக்கூடாது. அடுத்தது, ரொம்ப வார்த்தையில கவனமா இருங்க. 3வது, அடையாளத்தோடு, பரிசுத்தம்ங்கிற அடையாளத்தோடு என்ன செய்யணும்? அந்த அடையாளத்தை கெடுக்கிற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. 3வது, ஊழியர்களை கனம் பண்ணணும், ஊழியருடைய வார்த்தையை மதிக்கணும். கடைசி 5வது, இதெல்லாம் எதுக்காக இந்த தீர்மானம் எடுக்கிறோம்? அபிஷேகம் முக்கியம். இதெல்லாம் நம்முடைய அபிஷேகத்தை அதிகரிக்கிற விஷயங்கள். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, 2025 அபிஷேகத்தில் நிரம்பி வல்லமையான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த விலையேறப்பட்ட சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தை வற்றி போக செய்கிற காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு நிறைய வெளிப்படுத்தினீங்கப்பா. நல்ல தீர்மானங்களோடு நாங்கள் 2025க்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. விசேஷமா உங்க வருகைக்காக எப்போதும் காத்திருக்கிற சிந்தைய கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.